எபிசோட் 1177 அதிர்ஷ்டங்கள். கைவிடப்பட்ட ஆழ்கடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று கபிலன் கேட்டாள். அதற்கு மகிழினி எது போலே என்று கூறினாள். கபிலன் கவியை பார்த்தான். கவி, உன்னுடைய உடல் அங்கேதான் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்று கேட்டான். அதை கேட்டவுடன் கவியின் கண்கள் கலங்கியது. என்றான் கவி. பின்னர் கவி குரலை தாழ்த்தி அங்கு இருக்கும் அனைவருக்கும் கேட்கும் வண்ணம், அங்குதான் பிரம்ம தத்தமும் இருக்கிறது என்று கூறினான். அது எப்படி உனக்கு தெரியும் என்று கபிலன் கேட்டான். கைவிடப்பட்ட ஆட்களில் இருந்து உன் உடலை எடுக்க வேண்டும் என்பதற்காக நீ எதுவும் பொய் சொல்லவில்லையே என்று மகிழினி கேட்டாள். அவள் கவியை பற்றி நன்கு அறிந்திருந்தாள். அதனால் அவன் வார்த்தைகளை சந்தேகப்பட்டாள். நான் அதிகமாக பேசுவேன், ஆனால் ஒருபோதும் அர்த்தமில்லாமல் பேசியது இல்லை. அங்குதான் இருக்கிறது என்பதற்கு என்னிடம் ஆதாரம் உள்ளது, ஆனால் என்னால் அதை உங்களிடம் சொல்ல முடியாது என்று கூறினான். கபிலன் அலட்சியத்துடன் அவனை பார்த்து, நான் ஐராவத சமுத்திரத்திற்கு வந்த முக்கிய நோக்கம் 6 மகான்களின் அமுதசாரத்தின் செய்முறையை எடுக்க வேண்டிதான். பிரம்மதத்தம் இருக்கும் என்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இருந்தது இல்லை என்று கூறினான். அமுதசாரத்தின் செய்முறையை கண்டுபிடிப்பது அதிர்ஷ்டத்தை சார்ந்தது என்றான் கவி. கவியினிடம் உண்மையை சொன்னான் கவி. 6 மகான்கள் முதல் தொகுதி அமுதசாரத்தை தயாரித்த போது மாண்டியர்கள் அரண்மனையை சேர்ந்த ஒரு பெரிய குழுவால் அவர்கள் தாக்கப்பட்டனர். அதனால் அவர்கள் உடனடியாக செய்முறையை அழிக்க விரும்பினர். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. 6 மகான்களை கொன்றுவிட்டு அந்த செயல்முறையை கையகப்படுத்திய பூனைகள் இன தலைவரான அஞ்சய துறவி அமுதசாரத்தை தயாரிக்க முயற்சித்தார். ஆனால் அவராலும் அது முடியவில்லை. அவர் தயாரித்த அமுதசாரம் மிருகங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லை. அந்த அமுதசாரம் மனித உடலை மேம்படுத்த மட்டுமே பயன்பட்டது. மிருகங்கள் உருவாக்கிய அமுதச்சாரம் மனிதர்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடியது என்றால் எந்த மிருகம் அதை உருவாக்க நினைக்கும்? எந்த மிருகம் அதை வைத்து இருக்க நினைக்கும்? அதனால் மாண்டியர்கள் அரண்மனை அந்த செய்முறையை அழிக்க நினைத்தது. ஆனால் துறவி மட்டும் அந்த செயல்முறையை அழிக்காமல் தன்னுடனே வைத்திருந்தார். பின்னர் அவர் தனது வாழ்நாளின் முடிவை நெருங்கிய போது அவர் ஐராவத சமுத்திரத்திற்குள் நுழைந்தார். அங்கு ஏதாவது ஒரு திருப்பு முனையை கண்டுபிடித்து விட மாட்டோமா, தன்னுடைய வாழ்க்கையை நீட்டித்து விட மாட்டோமா என்று ஆசை கொண்டார். ஆனால் ஐராவதத்திற்குள் சென்ற அவர் திரும்பி வரவே இல்லை. இதனால் தான் அமுதச்சாரம் ஐராவத சமுத்திரத்தில் இருக்கிறது என்று தான் கணித்ததாக கவி கபிலனிடம் கூறினார். இந்த விளக்கத்தை கேட்ட கபிலன் சிரித்தான். ஐராவத பெருங்கடல் மிக பெரியது. இங்கு அஞ்சய துறவியின் உடலை கண்டுபிடிப்பது என்பது வைக்கோல் அடுக்கில் சிறிய குண்டுமணியை தேடுவது போல என்றான் கபிலன். அதனால்தான் அதை பெறுவது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது என்று சொன்னேன் என்று கவி தலைகுனிந்தபடி கூறினான். பின்னர் அவன் வேகமாக நிமிர்ந்து, இருப்பினும் எனக்கு தெரிந்த வரலாற்றின் படி அஞ்சய துறவி தன்னுடைய வயதான காலத்தில் கூட மிகவும் வலிமையானவராகத்தான் இருந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் பயந்த சுபாவம் கொண்டவர். ஐராவத பெருங்கடலில் அவர் நுழைந்து இருந்தால் கண்டிப்பாக ஆபத்துகளை தேடி தேடி செல்லும் கபிலனாக அவர் இருந்திருக்க மாட்டார். என் கணக்குப்படி அவர் பண்டைய பேய் கப்பலில் ஏறி இருப்பார். பின்னர் நாம் சென்ற இடமெல்லாம் அவரும் சென்று இருப்பார். பெரும்பாலும் கப்பலிலேயேதான் இருந்து இருப்பார். அதனால் ஐராவதத்தில் அவர் இறந்து இருந்தால் எங்கு இருக்கும் ஏதாவது ஒரு கப்பலில் தான் இறந்து போயிருப்பார் என்று உறுதியோடு கூறினார். பலே, இருக்கலாம் என்று கபிலன் கூறினார். அதற்குள் கபிலன் சாதனாவிடம் ஒரு புனித மூலிகையை கொடுத்து அவளை பயிற்சி செய்ய சொன்னான். அவளும் அதை ஒத்துக்கொண்டு உடனடியாக பயிற்சி செய்ய கிளம்பினாள். ஏனென்றால் மகிழினி தூய டிராகன் உடலை பெற்று துறவியானாள். அதை பார்த்ததும் சாதனா பெரும் அழுத்தத்தை உணர்ந்தாள். அதனால் அவள் தன்னை மேம்படுத்த விரும்பி பயிற்சி செய்ய ஆரம்பித்தாள். கபிலன் மகிழினியை மட்டும் கப்பலின் விளிம்பிற்கு அழைத்து வந்தான். தன்னுடைய இருண்ட கண்களால் எல்லையற்ற கடலை பார்த்தான். அவன் என்ன நினைக்கின்றான் என்று யாருக்கும் தெரியவில்லை. மகிழினி அவனுக்கு பின்னால் நின்று, மீகாமரை, நான் இப்போது அனுபவித்ததையும் பெற்றதையும் நீங்கள் அறிய விரும்பினால் நான் உங்களுக்கு அதை சொல்கின்றேன் என்று கூறினாள். பின்னர் அவள் மெதுவாக அவன் காதருகே வந்து, உனக்கு மட்டும் என்று சொன்னாள். கபிலன் பதில் சொல்லவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் அவளை பார்த்து, ஒவ்வொருவரும் தன்னுடைய தற்காப்பு பயணத்தில் புது புது அனுபவங்களையும் பொக்கிஷங்களையும் பெறுவார்கள். நீ என்ன பெற்றாய், உன்னிடம் என்ன இருக்கிறது என்பது எனக்கு முக்கியமல்ல.
உன்னுடைய பாதை உன்னுடையது, என்னுடைய பாதை என்னுடையது என்று கூறினார். சரி, பின்னர் எதற்கு நீ என்னை தனியாக அழைத்து வந்தாய் என்று மகிழினி கேட்டாள். அரப பட்சியோடு சண்டை போடுவது பற்றி நீ பேசினாய். நீ அவனை தோற்கடிக்க விரும்புகிறாய் அல்லவா என்று கேட்டாள். அதற்கு மகிழினியும் ஆம் என்று தலையசைத்தாள். அதற்கு கபிலன், அது உன்னால் முடியாது. அவனிடம் பண்டைய டிராகன் ஆயுதம் உள்ளது. அவனை உன்னால் தோற்கடிக்கவே முடியாது என்று கூறினான். பண்டைய டிராகனின் ஆயுதத்தின் வலிமையை கபிலன் கண்டான். அது பயமுறுத்துவதாக இருந்தது. அதனால்தான் அவன் அவளிடம் அவ்வாறு கூறினான். நான் தெய்வீக டிராகன் வெள்ளி கவசத்தை பெற்றேன். அதை வைத்து பண்டைய டிராகன் ஆயுதத்தை நிறுத்தலாம் அல்லவா என்று மகிழினி கேட்டாள். கபிலன் அவளை பார்த்து, தெய்வீக டிராகன் கவசம் என்னதான் அது அதிசய பொக்கிஷமாக இருந்தாலும் அது தற்காப்பிற்கு மட்டுமே பயன்படும் ஒரு ஆயுதம். உன் பாதுகாப்பு எவ்வளவு வலுவானதாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரே இடத்தில் அடிபட்டால் நீயும் உன் கேடயமும் அழிக்கப்படும் என்று கூறினான். மகிழினி கபிலனின் வார்த்தைகளை மறுக்க விரும்பினாள். ஏனென்றால் தெய்வீக டிராகன் கவசம் வெறும் கவசமாக மட்டும் இருக்கவில்லை. அது 10 புனிதர்களின் இரத்த கவசத்தைப் போலவே தாக்குதல் ஆயுதமாகவும் இருந்தது. அதில் தெய்வீக டிராகனின் சக்தியும் இருந்தது. இருப்பினும் கவனமாக சிந்தித்த பிறகு கவசத்திற்கு இருக்கும் போர்த்திறன்களுக்கு இணையான திறன்தான் பண்டைய டிராகன் ஆயுதத்திலும் இருக்கிறது என்பதை அவள் ஒத்துக்கொண்டாள். இரண்டையும் ஒப்பிடுகையில் தாக்குதல் சக்தியில் பண்டைய டிராகன் ஆயுதம்தான் உயர்ந்து இருந்தது. அவள் ஆர்வத்தை அடக்க முடியாமல், மீகாமரே, என்னதான் சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டாள். கபிலன் அவனது விண்வெளி வளையத்தை தொட்டான். ஒரு பிரகாசமான ஒளி அங்கே வீசியது. அவனது கைகளில் வந்து ஒரு வாரிசு முத்திரை இறங்கியது. அவன் அதை மகிழினியிடம் கொடுத்தான். வாரிசு முத்திரையால் மட்டுமே அரவ பட்சியை எதிர்கொள்ள முடியும். நானும் நீண்ட நேரம் யோசித்தேன். பின்னர் இந்த வாரிசு முத்திரையை உனக்கு வழங்குவதை பொருத்தமானது என்று முடிவெடுத்தேன் என்று கூறினாள். வாரிசு முத்திரை எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது ஒரு முன்மாதிரி உலகத்தை உள்ளே உழைத்து வைத்து இருக்கிறது. அது சரியான ஒருவரின் கைக்கு சென்றால் அவரால் ஒரு தனி உலகத்தையே கட்டமைக்க முடியும். அதோடு வாரிசு முத்திரையை வைத்து இருக்கும் வீரனின் சக்தி அதிகரிக்க அதிகரிக்க வாரிசு முத்திரையின் போர் சக்தியும் அதிகரிக்கும். அந்த அளவிற்கு புகழ்பெற்ற ஒரு பொருளை அவன் மகிழினிக்கு கொடுத்தான். அதற்கு காரணம் அவனிடம் பிரபஞ்ச உலகம் இருக்கிறது. இதையெல்லாம் விட அதுவே உறுதியானது. ஆனால் வாரிசு முத்திரையை வைத்து இருக்கும் எல்லோராலும் ஒரு உலகத்தை கட்டமைக்க முடியாது. அதற்கேற்ற தகுதியும் திறனும் ஒருவருக்கு இருக்க வேண்டும். தொடக்கத்தில் தாரிகா துறவியான பிறகு அவளுக்கு வாரிசு முத்திரையை கொடுக்கலாம் என்றுதான் கபிலன் விரும்பினான். ஆனால் அவள் இருண்ட விதிகளை உள்வாங்கிய பின் நிலைமை மாறியது. அவளை தவிர கபிலனின் மனதில் மகி, சதா, மதுராந்தகி மற்றும் நன்மதி போன்ற வேறு சில தேர்வுகளும் இருக்கத்தான் செய்தன. இறுதியில் அவன் அவர்கள் அனைவரையும் ஒதுக்கி தள்ளினான். அவர்களில் ஒரு சிலரால் உலகத்தை கட்டமைக்க முடியாது, ஒரு சிலரால் அதை பாதுகாக்க முடியாது. ஆனால் இன்று மகிழினி அவனை வெகுவாக கவர்ந்து இழுத்தாள். அவள் முதிர்ச்சி அடைந்தால் தனக்கு வலது கையாக இருப்பாள் என்று அவன் நம்பினான். அதோடு அவளுடைய புனித வழி விதிகளை உள்வாங்கிக் கொண்டால் அவள் உருவாக்கப் போகும் உலகம் டிராகன் உலகமாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவன் கணித்தான். டிராகன் உலகம் என்பது முடியாத காரியமாக இருந்தாலும் அதற்காக முயற்சிப்பது என்பது ஒரு நல்ல மதிப்புமிக்க யோசனையாக இருந்தது. மகிழினி வாரிசு முத்திரையை பிடித்து திகைத்து நின்றாள். கபிலன் வாரிசு முத்திரையை கொடுத்ததை அவளால் நம்பவே முடியவில்லை. முதலில் அவள் மறுக்க விரும்பினாள். இருப்பினும் வாரிசு முத்திரை மிக மிக மதிப்பு மிக்கது. அந்த வாய்ப்பை மறுக்க அவளுக்கு மனம் வரவில்லை. இதோ பார், வாரிசு முத்திரையை சீக்கிரம் செம்மைப்படுத்தி அதை முழுமையாக உன் கட்டுப்பாட்டிற்குள் நீ எடுத்துக் கொள்ள வேண்டும். திருவேணி மலை, மாண்டியர்கள் அரண்மனை, ஏகாதிபத்திய படை மற்றும் காட்டேரி இனம் என பல பேர் இங்கு சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் எல்லாம் நம்மை சூழ்வதற்கு நீ அரவ பட்சியை எதிர்த்து போராடும் அளவிற்கு உன் சக்தியை வளர்க்க வேண்டும் என்று கூறினான். பின்னர் மகிழினிக்கு அறிவுரை கூறிவிட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்தான். அவன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக சமீபத்தில் அவன் நடத்திய போர்களை மீண்டும் நினைவு கூற முயன்றான். தீபச்சுடரை பெற்ற பிறகு தன்னிடம் இருக்கும் புனித மூலங்களை தன்னால் எளிதில் செம்மைப்படுத்த முடியும் என்று கபிலன் நினைத்தான். கபிலனது சக்தி அலை கடலுக்குள் நீல நெருப்பு டிராகன் ஒன்று வட்டமிட்டது. அது அந்த சக்தி அலை கடலின் மையத்தில் நீல நிற சூரியனை போல இருந்தது. தீபச்சுடரால் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு கபிலனது புனித அலை
தூய்மையானதாக மாறியது. அதன் தரம் சற்று உயர்ந்தது. கபிலன் பெற்ற தெய்வச்சுடர் கட்டவிழ்க்கும் தீப்பிழம்புகள் சாதாரணமானவையாக இருந்தன. அவை ஒரு டிராகன் உமிழும் தீப்பிழம்புகளாகவே இல்லை. அதற்கு அந்த டிராகன் நன்கு வளர வேண்டும். அதற்கு அது அதிகமாக புனித அலைகளை உறிஞ்ச வேண்டும். கபிலன் பெற்ற தீபச்சுடருக்கு தனி அறிவு இருந்தது. அது தன்னைத்தானே செம்மைப்படுத்திக் கொண்டது. அது தானாக வளர்ந்து நிற்கும். தன்யவதி போல ஒவ்வொரு முறையும் அது கபிலனிடம் வந்து அனுமதி கேட்காது. புனித மூலங்களை செம்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த கபிலன் முதலில் 2 புனித மூலங்களை செம்மைப்படுத்த தனக்குள் இருக்கும் நீல நெருப்பு டிராகனை விடுவித்தார். ஆனால் கபிலனது சக்தியாலை கடலுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நீல நெருப்பு டிராகனை வெளியேற விடாமல் தடுத்தது. கபிலனது உடலுக்குள்ளேயே ஒரு புது எதிரி இருப்பதை போல இருந்தது. நீல நெருப்பு டிராகன் அதனை எதிர்க்க முயன்றது. ஆனால் அது பயன் கொடுக்கவில்லை. கபிலனும் அதிர்ச்சி அடைந்தான். அவன் தன்னுடைய மனோதிட சக்தியை செலுத்தி என்ன நடக்கிறது என்று சோதித்தான். அவனுடைய சக்தியாலை கடலுக்குள் ஏதோ ஒரு வகையான நெருப்பு சுடர் விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. அது தீபச் சுடரை அடக்க முயன்றது. கபிலன் இதுவரை எண்ணற்ற பொக்கிஷங்கள், சில பாரம்பரிய மூலங்கள், சில விசித்திரமான சக்திகள், கடவுளின் நான்கள் என மனித குலத்தால் முடியாத பல சாதனைகளையும் சக்திகளையும் பெற்றிருக்கிறான். அவற்றில் பெரும்பாலானவையை அவன் ஆரம்பித்து வைத்துவிட்டு பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டும் இருக்கின்றான். அதனால் அவனுக்கு ஞாபகம் இல்லாத பல சக்திகள் அவனுக்குள் இருக்கின்றன. அதில் எது எப்போது தீபச்சுடரை அடக்குகிறது என்று அவனுக்கும் தெரியவில்லை. ஒருவேளை தெய்வீக தேவமா என்று கபிலன் திடுக்கிட்டான். கபிலன் வானக சாம்ராஜ்யத்தின் 10வது மாற்றத்தை முடித்த பிறகு கடவுளின் நான்களை செம்மைப்படுத்த தெய்வீக தேவத்தை தூண்டினான். ஆனால் அப்போது அவன் கடவுளின் நான்களை செம்மைப்படுத்திய பிறகு தெய்வீக தேவம் கலைந்தது. அதில் ஒரு சுவடு தனக்குள்ளேயே தங்கிவிட்டது என அவனுக்கு தெரியாது. நீல நெருப்பு டிராகன் எதிர்த்து போராடும் சக்தியை இழந்து விட்டது. அது சுழலில் சிக்கிக் கொண்டது. அதன் உடலில் உள்ள நெருப்பு தெய்வீக தேவத்தால் உறிஞ்சப்பட்டது. நீல நெருப்பு டிராகனை உறிஞ்சிக் கொண்டே தெய்வீக தேவம் வலுவடைந்து கொண்டே இருந்தது. அது ஒரு முஷ்டி அளவுள்ள நீல நெருப்பாக மாறியது. தெய்வச்சுடர் தெய்வீக தேவத்தால் விழுங்கப்படுகிறதா என்று கபிலன் வியந்தான். இது தனக்கு நல்லதா கெட்டதா என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் கடவுளின் நாதத்தினால் தூண்டப்பட்ட தெய்வீக தேவம் தனக்கு கெட்டது செய்யாது என்று மட்டும் அவன் நம்பினான். பின்னர் மன உறுதியை அதிகப்படுத்திக் கொண்டு தெய்வீக தேவத்தில் இருக்கும் புனித வழியை அவன் தூண்டினான். தெய்வீக தேவத்தை அவன் கட்டுப்படுத்த தீவிரமாக முயன்றான். நீண்ட நேரம் முயற்சிக்கு பிறகு அவனது உடலில் இருந்து ஒரு சிறிய தீப்பழம்பு வெளியேறியது. அவனது உள்ளங்கைக்கு நடுவே நீல நிற நெருப்பு பந்து ஒன்று மிதந்தது. கபிலன் படபடக்க அந்த நீல நெருப்பு பறந்து போய் ஐராவத சமுத்திரத்தில் விழுந்தது. அடுத்த கணம் கடல் கொந்தளிக்க தொடங்கியது. கடலில் இருந்து குமிழிகள் வெளிப்பட்டன. கபிலன் மகிழ்ச்சியோடு பார்த்தான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன். கடின உழைப்பு என்றுமே வீண் போகாது என்பதை நான் இன்று மீண்டும் உறுதியாக நம்புகின்றேன். இதற்கு தெய்வீக தேவம் என்று பெயர் வைத்தது சரியானதுதான். இது தீபச்சுடரை விட மிக வலிமையாக இருக்கிறதா? துரதிருஷ்டவசமாக நான் இத்தனை நாள் தெய்வீக தேவத்தை வளர்க்காமல் விட்டுவிட்டேன். அதனால் அது இப்போது மெல்லியதாக இருக்கிறதா? நான் இதை தொடர்ந்து வளர்க்க வேண்டும். இதை வளர்த்தால் அதன் பிறகு என்று கபிலன் கர்ஜித்தான். இதற்கு முன்னர் தன்னுடைய தீபச்சுடரால் தீப்பிழம்புகளை உமிழ முடியாது என்று கபிலன் வருத்தத்தில் இருந்தான். ஆனால் இப்போது நிலைமை மாறியது. தெய்வீக தேவம் கட்டவிழ்க்கும் நெருப்பை கண்டு முழுமையடைந்த துறவிகள் கூட பயமுறுத்தப்படுவார்கள். தெய்வீக தேவம் கபிலனின் அடுத்த துருப்பு சீட்டாக மாறியது. பின்னர் கபிலன் தான் நினைத்ததை போல புனித மூலாதாரங்களை செம்மைப்படுத்த துவங்கினார். கபிலன் வரிசையாக தன்னுடைய அனைத்து போர் நுட்பங்களையும் தன்னுடைய தாக்குதல் நுட்பங்களையும் மேம்படுத்த துவங்கினான். தன்னிடம் இருக்கும் அனைத்து சக்திகளும் சீராக முன்னேற வேண்டும் என்பதில் கபிலன் உறுதியோடு இருந்தான்.